ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். காலையில் நான் சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பழம் காமிக்க போகிறேன். இது என்ன பழம்னு தெரியுமா? நாவற்பழம். நாவற்பழம் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாகும். இது ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்ஸ் இது. அதனால இந்த நாவப்பழத்தை வாங்கி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது கொடுங்க. அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுகர் லெவல் கம்மியாகும். அதனால நாவற்பழம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இது கொடுக்கணும். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நேற்று நான் நாகர்கோவிலில் போயிருந்தேன். அப்போ நான் பஸ்ஸில் வரும்போது ஜன்னல் ஓரமாக எல்லோரும் வச்சே இருந்தாங்க. நான் பார்த்து ஐயோ வாங்க கிடைக்குமான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு பஸ்ஸில் போகும்போது வாங்க முடியலை. அதுக்கப்புறம் நான் மாத்தாண்ட வந்து இறங்கினதும் இந்த பழத்தை பார்த்து ஓடி போய் இதை வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோவே 100 ரூபாய் மார்த்தாண்டத்தில் வாங்கிட்டு வந்து நேற்றையே சாப்பிட்டு இன்னைக்கு இவ்வளோதான் பாக்கியிருக்கு. அதை இன்னைக்கு இப்போ சாப்பிடலான்னு வந்தேன். சரி, நம்ம ஃபாலோவர்ஸுங்களுக்கு சொல்லலாம், இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு ஃப்ரூட்ஸு, சுகர் பேஷண்ட்டுக்கு இது அதிகமாக கொடுக்கலாம், அதனால் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லலான்னு நான் ஒரு சின்ன வீடியோ போட வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.